ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் செம்ம டேஸ்டியாக கேரளா ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி தேங்காய் பால் அரைச்சிக்கிட்டு நான் செஞ்சுருக்கேன். தேங்காய் பால் யூஸ் பண்ணாமலேயும் நம்ம செய்யலாம். இது இட்லி, தோசை, சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. நான் இஞ்சி பூண்டு விழுதாவே சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 ஸ்பூன் வரமிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு இது சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு அரை கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நறுக்கி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி நல்லா இருக்குன்றதுக்காக தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போது இது கூடயே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா அரைச்சி அந்த ஜார்லேயே ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை சேர்த்து அதையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஃபுல்லாக ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காயை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாக ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் ஒரு முறை நான் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சரி பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஒரு மூடி போட்டு இந்த குழம்பை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பச்சை வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போயிருக்கும். பாருங்கள், குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுங்களை இப்போது இதில் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு பாறை மீனில் இந்த ரெசிபியை செஞ்சுருக்கேன். கட்லா மீன்லேயே செஞ்சாலும் இந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மீன் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு முறை லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துடும். மீன் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு, இட்லி, தோசை அந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.